வணக்கம் நண்பர்களே. இப்போ உங்ககிட்ட பேசிக்கிறது செண்பகம். விநாயகர் சதுர்த்தி எப்ப இருந்து வழிபடுறாங்க, அது வழிபட்டா என்ன பலன்கள், அறிவியல் பூர்வமா பக்தி பூர்வமா இது ரெண்டையும் பார்க்கலாம் வாங்க. ஆதி காலத்துல இருந்தே நம்ம விநாயகர் நம்ம தாத்தா பாட்டி எல்லாருமே சாமி கும்பிட்டுன்னு வந்தாலும், முழுமுதற் கடவுளா இருந்தாலும், இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு பிரபலப்படுத்தினது, ரொம்ப சிறப்பாக கொண்டாட செஞ்சது யாருன்னா நம்ம பால கங்காதர திலகர் தான். அது எந்த வருஷம்னு பார்த்தோம்னா 1893 ஆண்டு தான் அவர் இந்த விநாயகர் சதுர்த்தியை எடுத்து பூனால இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் கோயில தான் அந்த விழாவை மிக சிறப்பாக பிரம்மாண்டமாக கொண்டாடி உலகுக்கே பிரபலப்படுத்தியவர் யாருன்னா பாலகங்காதர திலகர் தான். இந்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாடினதுக்கு அப்புறமா அந்த சிலையை எடுத்துன்னு போயிட்டு, களிமண் சிலையை எடுத்துட்டு போயிட்டு எதுக்கு நம்ம ஆறுல அதுக்கப்புறம் கடல்ல ஏன் கரைக்கிறாங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் என்ன காரணம் இப்ப பார்க்கலாம் வாங்க. வாழ்க்கை ரகசியம். உலகத்துல தோன்ற எல்லா உயிரினத்துக்கும் எல்லாருக்குமே ஒரு முடிவுன்னு இருக்குது. அதான் நம்ம விநாயகர் உணர்த்துக்கிறார். எப்படின்னா, மண்ணோட மண்ணாகி புழுவாகி மீண்டும் நெல்லுகிறோம். இதைதான் ரகசியமா நம்ம வாழ்க்கை ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார் நம்ம விநாயகர். அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்றத நமக்கு அழகா எடுத்து காட்டுறாரு. எது நிரந்தரம்? பஞ்சபூதங்களாகிய 5ல் 1 மண்ணு. அந்த மண்ணு களிமண்ணாலதான் நம்ம உருவாக்குகிறார் விநாயகர். அந்த மண்ணை நம்ம எடுத்து பிடிச்சு வச்சு உருவம் செஞ்சு அதுக்கு பிரதிஷ்டை பண்ணி உயிர் கொடுத்து சாமியா வேண்டி கும்பிடுறோம். கல்லுலையும் நம்ம மாதிரி செஞ்சு கும்பிடுறோம். அந்த மாதிரி சிலையெல்லாம் செய்து சாமி வழிபடுறோம். அவருடைய பரிபூர்ண அருளையும் நம்ம பெறுறோம். அவருடைய அருளை பெற்று அவரை வணங்கி அவருடைய சக்தியை நினைத்து உருகி வணங்குறோம். நம்ம அதுக்கப்புறம் பக்தி பரவசமா கொண்டாட்டமா அதுக்கப்புறம் விநாயகரை வழி அனுப்புறோம். நம்ம விட்டு பிரியக்கூடிய காலம் இதுதான் எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் நம்ம அந்த சாமி மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு அளவே கிடையாது. அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கோம். சாமி நமக்கு அந்த அளவுக்கு அருள் பாலிப்பார். விநாயகரை நீரில் கரைக்கும் போது அவர் உயிர்ப்பிலிருந்து வெளிப்படுகிறார். பஞ்சபூதங்களில் ஒன்றான நீரில் கரைந்து மீண்டும் மண்ணாகவே மாறுகிறார். மாற்றம் இல்லாத மாற்றம். உறவுகளை நேசிக்கணும், உறவுகளை பேணத்தான் வேணும். ஆனாலும் அதுவே நிரந்தரம் கிடையாது, அதுவே சாத்தியம் கிடையாது. அது ஒரு மாயை அப்படி நமக்கு நல்லா உணர்த்துறாரு கடவுள். ஆடிப்பெருக்கு அப்போ என்ன பண்ணோம், வெள்ளம் நிறைய அடிச்சுட்டு ஆத்துல இருக்கக்கூடிய மணல் எல்லாமே அடிச்சுட்டு போயிடும் வெள்ளத்தோட. அங்க திரும்ப மழை பெஞ்சு வெள்ளம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல தண்ணி தங்காது. அதை சமாளிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னு ஐடியா பண்ணி தான் நம்ம விநாயகர் மண்ணாலான விநாயகரை 3ஆம் நாள் நம்ம கரைக்கிறது, ஆற்றில் கடல்ல எல்லாம் கரைக்கிறது. இதுதான் காரணம். இதுதான் அறிவியல் பூர்வமான காரணம். ஏன் 3ஆம் நாள் கரைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்தி நல்ல பிரம்மாண்டமா மிக கொண்டாட்டமா உலகம் எங்கும் ஊரெங்கும் இப்பெல்லாம் கிராமம் எங்கும் வீடு எங்கும் கொண்டாடுறாங்க. அது மாதிரி கொண்டாடிட்டு 3ஆம் நாள் ஏன் கரைக்கணும் தண்ணியில அப்படின்னு பார்த்தோம்னா, அது அன்னைக்கே கரைச்சோம்னா ஈரமா இருக்கும். அந்த ஈரமா இருக்கும்போது அந்த களிமண்ணு கரைச்சோம்னா அங்க தங்காத ஓடி போயிடும் வெள்ளத்தோட. அது தங்கணும் அப்படின்றதுக்காக 3 நாள் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கரைச்சோம்னா அந்த இடத்துல தங்கி நின்றுடும். தண்ணி வெள்ளம் வந்தாலும் அங்க நிற்கும். அப்ப நிலத்தடி நீர் அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தால தான் நம்ம இந்த மாதிரி உற்பத்தி பண்ணிக்கினாங்க அவங்களே 3ஆம் நாள் கரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதாங்க அறிவியல் பூர்வமான கருத்தும் காரணமும். ஆன்மீக ரீதியான காரணமும் இதுதான், அறிவியல் காரணமும் இதுதான். தெரிஞ்சுக்கினீங்களா? ரொம்ப நன்றிங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு விநாயகர் சதுர்த்தி நல்லா சிறப்பாக கொண்டாடுங்கள். நன்றி, வாழ்த்துக்கள்.